இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். கலாசலா சாங்கோட ஆரம்பிக்குது. வீக்லி டாஸ்க் வந்து சோறு சோப்பு மாப்பு 1 hour எபிசோட். அப்படி ஒரு போரிங்க. மேபி நீங்கள் லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததான்னு சொல்லுங்க. ரொம்ப போரிங்க. எப்போதும் நடக்கிற டெய்லி டாஸ்கே வீக்லி டாஸ்காக கொடுத்துருக்காங்க. கிச்சன் சாம்பார் ஸ்குவாட், கிளீனிங் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ், மாப் மாயாவீஸ்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் 3 டீமுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்வதியை வந்து ரெட் கார்பெட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராவை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த பாத்ரூமுக்கு. அது ஒரு மாதிரி போச்சு. அதில் வந்து சபரி வந்து பாத்ரூமை வந்து இதில் ப்ரஷ்ஷில் வந்து ஏதோ க்ளீன் பண்ணுறாரு. அருவருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா போகிறாங்க. கிச்சன் டீம்லேருந்து பார்வதி வந்து அரோராவுக்கு வந்து ஏதோ ஜோசியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கம்ருதீன், அரோரா அண்ட் பார்வதிக்கு ஒரு ட்ரையாங்கிள் போயிட்டுருக்கு இல்லையா, அதையே பார்வதி வந்து ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க பதில் கொடுக்குறாங்க. அது மாதிரி ஒன்று போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்வதி, அமித் அண்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு என் புருஷன் பொண்டாட்டி அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு, என் புருஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க. அப்போ கமருதீன் வந்துட்டு உனக்கு ஒரு புருஷனாக இருக்குது, நிறையா புருஷன் இருக்குன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப அஃபண்ட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு அரோராவை வந்து சொன்னாங்க அதே இது. அப்போ வந்துட்டு அது சீரியஸாக ஆகலை. ஆனால் கமருதீன் வந்து சொன்னதும் இவங்க பயங்கர சீரியஸ் ஆயிட்டாங்க. ஸோ அது ஒரு சின்ன ஃபைட்டுன்னு இல்லை, அந்த மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் ஸ்குவாட் ஹெட்டாக க்ரியேட் எல்லாத்தையும் எல்லா டீம்லேருந்தும் செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதில் வந்து விக்ரம் வந்து மாப் மாயாவீஸில், சாம்பார் ஸ்குவாடில் வந்து சாண்ட்ராவும், ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில் ரம்யாவையும் செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு டாஸ்க் வைக்கப்பட்டது. இது 3 டீமுக்குமே ஒரு மைதா மாவு மாதிரி கொடுத்துறாங்க. அதை வாயால் எடுத்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். யார் அதிகமாக சேர்த்துருக்காங்களோ அவங்க தான் வின்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் சபரி விளையாடும் போது உன்னையெல்லாம் யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பார்த்து சொல்கிறாங்க. உடனே அது பின்னாடி பார்வதி வந்து ஃபைட் போடுறாங்க, நீ ஏன் அப்படி சொன்ன அப்படின்ட்டு. உடனே அவருக்கு சபரி வந்துட்டு நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் அவர் சொன்னார். அது ஒரு சின்ன ஃபைட்டாக போச்சு. பெரிய ஃபைட்லாம் இல்லை, எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி புஸ்வானம் மாதிரி தான் இருந்தது. அது ஒன்று போச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மாப் மாயாவீஸ் வந்து வின்னர் ஆகிட்டாங்க. அவரும் எல்லாத்துக்கும் பாயிண்ட்ஸ் கொடுக்க சொன்னாங்க. ஒவ்வொரு டீமும் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரும் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதில் வந்து அதுலேயும் மாப் மாயாவீஸ் எல்லாமே லீட் ஆகி அவங்களுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்துட்டு ப்ரைஸாக கிடச்சிது. இப்படி இந்த டாஸ்க் தான் வீக் ஃபுல்லாக அப்படின்னா செம போருங்க. ரொம்பவுமே நல்லா இல்லை. நான் இது மாதிரி ஒரு டாஸ்க் இத்தனை சீசனில் பார்த்ததே கிடையாது. அதுவும் 6வது சீசன்லலாம் செம்ம ஃபைட்டிங் டாஸ்க்லாம் வரும். இப்போ ஒரு மாதிரி ஸ்கூல் டாஸ்க்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சப்பையாக ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க.